ஹிட்லர் கதையை பார்த்தா ஹிட்லர் ஆரம்பத்துல பெரிய கோல ஒரு காலத்துல உலகமே நடுங்கினது. ஜெர்மன் ஆட்சியாளராக இருந்து ஹிட்லர் ஜெர்மன் ஆட்சியாளராக இருந்தார். நாஜி படைகளை வச்சிருந்தார். உலகமே அடிச்சு கொண்டு போனான். சண்டையில உலக போரை நடத்தினான். முழு நாடுகளை நடுங்கிச்சுது. உதாரணத்துக்கு இன்றைக்கு ஹிட்லர் மட்டும் உயிரோட இருந்திருந்தா வல்லரசு நாடு ஜெர்மனி தான். ஹிட்லர் கண்ட கனவு சும்மா கனவு இல்லை. ஹிட்லரின் கனவு முழு உலகமும் ஒரு சாதாரண உளவியல் பலவீனமான ஒருவன் கண்ட கனவு. ஒரு ஏழை சிறுவன் கண்ட கனவு என்ன? முழு உலகமும். எனக்கு இந்த ஜெர்மன் மட்டும் காணாது, முழு உலகமும் வேணும். பெரிய கனவு கண்டான். ஒரு கட்டத்தில் பழி தவறையும் போனார். நிறைய கொடுமைகளையும் செய்தார். நீங்கள் பாடத்திட்டங்கள்ல படிப்பீங்க உயர்தரத்துல. சர்வாதிகாரி ஹிட்லர். அமெரிக்கா முதல் கொண்டு ரஷ்யா முதல் கொண்டு எல்லாருக்கும் குல நடுங்கும் ஹிட்லர் பேரை கேட்டான். அப்படி ஒரு கொடுமையான ஆள். அவற்ற படைகள் வீரமான படைகள். உலகமே ஆடி போய் நின்றது ஒரு கட்டத்துல. இப்படிப்பட்ட ஹிட்லருக்குள்ள ஒரு மெல்லிய பக்கமும் இருக்குது. எங்கட மண்ணிலையும் பெரிய வீர வரலாறு இருக்கு. அதை நான் கதைக்க இல்லை. எங்கட மண்ணிலையும் பெரிய வரலாறுகள் இருக்குது. இப்ப ஹிட்லர் கதையோட நிப்பாட்டுறேன். ஒரு கட்டத்துல தன்னுடைய முடிவு தன் நாட்டுக்காகவே மன உறுதியோட இறுதி வரைக்கும் போய் முடிச்சுட்டான். இப்படி உலகமே நடங்கின ஹிட்லரை எதிர்த்து கேள்வி கேட்கிறவங்க ஒருத்தருக்கும் பயம். நேருக்கு நேரம் ஹிட்லருக்கு முன்னாடி கேள்வி கேட்கறது பயம். எதிர்த்து கதைச்சது யாரு தெரியுமா? ஒரே ஒரு தமிழன். நீ செய்யறது ஹிட்லர் பிழை, மன்னிப்பு கடையம் எழுதுறா என்று சொல்லி எழுத வச்சவன் ஒரே ஒரு தமிழன். அவன் பேர் செண்பகராமன். பேர் செண்பகராமன். இதுதான் தமிழினம். ஹிட்லரே சொன்னான். ஹிட்லரே மிரண்டு போனான். என்னடா முழு இனமும் பார்த்து என்ன விரலுது? தமிழன் செண்பகராமன் வந்து என்னடா மன்னிப்பு கடையம் கேட்கிறான் எழுத வச்சுட்டான். அதால நஞ்சூட்டி கொல்லப்பட்டவன் அந்த செண்பகராமன். அவற்றை ஆக்களால நஞ்சு பருக்கப்பட்டு கொல்லப்பட்டவன் செண்பகராமன். அதே மாதிரி இந்தியாவில இந்த சுபாஷ் சந்திர போஸ் இருந்தவர். புரட்சிகர ராணுவத்தை உருவாக்கினவர், விடுதலை வீரர். சுபாஷ் சந்திர போஸ் போயிருக்கிறார் ஹிட்லரை பாக்குறதுக்கு. அப்ப 7-8 ஹிட்லர் மாதிரி வந்து போய் நான் ரூமுக்குள்ள ஹிட்லர் தன்ன மாதிரி 7 பேரை வச்சிருப்பாராம். இந்த கதைகள் கேட்க நல்லா இருக்காரு. அப்படியே 7 பேர் இருப்பினம். ஒவ்வொரு ஹிட்லரும் வந்து போய் நம்ம இப்படி. அப்ப சுபாஷ் சந்திர போஸ் பேப்பர் வாய்ச்சி கொண்டு இருந்தாராம். சுபாஷ் சந்திர போஸ் சரியான புத்திசாலி. இவர் ஒண்ணுங்க எல்லாரும் பார்த்து போட்டு பேப்பர் பார்த்து கொண்டிருக்க. 7ஆவதா வந்த நபர் சுபாஷ் சந்திர போஸ் தோல்ல கைய வச்சாராம். கைய வைக்க வணக்கம் ஹிட்லர் வாங்கோ என்று எழுப்பினார். அப்ப என்னன்னு நான் தான் கண்டுபிடிச்சேன். நீ சுபாஷ் சந்திர போஸ் தோல்ல கை வைக்கணும்டா அது ஹிட்லரால மட்டும்தான் ஏலும். 7 பேர் வரலாம் போலி, 6 பேர் போலியா வந்தவங்க. அது நடிகர்கள் டோ போட்டிருக்கிறாங்க. விளங்குதா? இவர மாதிரி முகம் எல்லாம். ஆனா உண்மையான ஹிட்லருக்கு தானே அந்த துணிவு இருக்கும். சுபாஷ் சந்திர போஸும் ஒரு வீரன் தானே. நான் ஒரு வீரன் என்ற தோல்ல வந்து நீ தட்டுறா அந்த துணிவு வரும் வேண்டாம், நீ தான் ஹிட்லர் என்று கண்டுபிடிச்சேன். ஆகவே இப்படிப்பட்ட பிரபலமான வரலாறுகள் எல்லாம் வரலாற்றில் மறைக்கப்பட்டது இந்த கதைகள் எல்லாம். அதுக்கு பிறகு ஹிட்லருக்கு நடந்த சம்பவம், பல்வேறு துரோகங்கள், பல்வேறு விஷயங்கள். ஹிட்லர் செய்ததை யோசிச்சா இன்றைக்கு சரி என்று தோன்றும். எங்கள் தமிழினத்தை அழித்தது பல நாடுகள் சேர்ந்து அழித்தது என்று சொல்லப்படுகிறது. ஜூதர்கள் என்ற ஒரு விஷயம் இருக்குது. ஜூதாசன் ஜூதர்களை அழித்தார் ஹிட்லர். அழிக்க எல்லாரும் கேட்டீங்கன்னா லட்சக்கணக்கான ஜூதர்களை கொள்றீங்களே, நீ ஒரு கொடூரமானவன், நீ ஒரு சர்வாதிகாரி, நீ ஒரு பிள்ளையானவன் என்று கொஞ்சம் ஜூதர்களை உயிரோட விட்டான் ஹிட்லர். அப்ப கேட்டாங்க, இத்தனை லட்சம் ஜூதர்களை கொண்டு போட்டு கொஞ்சம் பேர் ஏன் உயிரோட விடுறேன்? அவன் சொன்னான், என்றோ ஒரு நாள் நான் இறக்கலாம். பல 100 வருடங்களுக்கு பிறகு 1945ஆம் ஆண்டு ஹிட்லர் செத்துட்டான். பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் சில ஆண்டுகள்ல நான் கொஞ்சம் ஜூதர்களை விட்டு வைக்கிறேன். அந்த நேரம் ஹிட்லர் ஜூதர்களை கொண்டது சரி என்று பிறகு உலகம் சொல்லும். அதுக்காகத்தான் இதையை விட்டு வைக்கிறேன், அதுக்காகத்தான் இதையில விட்டு வைக்கிறேன். அதுபோல எங்களை போன்ற இருக்கிற நாடுகளையும் எங்கட மக்களையும் அழித்ததுல சில நாடுகள் பங்களிப்பு கூட இருக்கு. இன்றைக்கு கூட இந்த பெட்ரோலிய விலை அதிகரிச்சது காரணம் என்ன? உலகத்துல குழப்பத்தை ஏற்படுத்துறது அந்த வகையான மூளைகள். இது பொதறிவு, விளங்குதான் சொல்றது. ஆனா அதை விட பெரிய ஒரு பொதறிவு இருக்கு. ஹிட்லர் வியந்த ஜூதர்களை விட தமிழர்களுக்கு மூளை அதிகம். ஹிட்லர் முடிவு எப்படி இருந்தேன்னு தெரியுமா பிள்ளைகள்? இந்த கதையை கேள்விப்பட்ட இல்லையா? அப்ப ஹிட்லர் இப்படி அடிபட்டு கொண்டிருக்கிறார் பிள்ளைகள். உலகமே சேர்ந்து ஹிட்லரை அடிக்கிறதுக்கு வருது. அப்ப இறுதி வரைக்கும் ஹிட்லர் போராடி கொண்டிருக்கிறார். இது வரலாறு. ரஷ்யா என்ன நடக்கண்டா, ரஷ்ய படைகள் பெர்லின் என்று சொன்ன ஜெர்மன் நகரத்தை முற்றுகையிட்டு அலையில ஹிட்லர் உலகத்தையே பிடிக்கணும் என்று ஆசைப்பட்டவனுக்கு தன் நாடே இல்லாம போகுது. தோல்வி என்று அவனுக்கு தெரியும். முதலே தான் சாக போறோம்னு தெரியும். அப்படியே இருக்கிறான் கல்லு மாதிரி. வா எங்க வா அப்படியே நிலத்துக்கு அண்டர் கிரவுண்ட் பங்கர்கள் இருக்கிறோம். அப்ப அவருக்கு ஒரு காதலி இருக்கிறா, இவா பிரான் சொல்லி அவட காதலி இருக்கிறா. அவ எல்லாரும் பங்கருக்கு இருக்கணும். ஒரு காலத்துல ஹிட்லர் சர்வாதிகாரி எப்படி தன்னோட இருக்கிறவன் வெளியில போனா சுட்டு போடுவான், அவனை எரிச்சு கொண்டுருவான். ஒருவரும் மறக்கலாது. அப்படியானால் விசுவாசம் தவறுனா மரணம் தான் அவருக்கு. அப்படியான ஒரு சர்வாதிகாரி ஹிட்லர். இப்படியானால் சிரிச்சு கொண்டிருக்குது. சுத்தி வர படைகள் 2 கிலோமீட்டர் கேப்ல அப்படியே மூவ் பண்ணிட்டாங்க. அண்டர் கிரவுண்ட் பங்கருக்குள்ள ஹிட்லர் இருக்கிறார். விளங்குதானே கதை? விளங்குதான் உங்களுக்கு? ஹிட்லரை பார்த்துடாம அமெரிக்கால இருந்து உலகமே நடுங்கினது. அப்படிப்பட்டாலும் எல்லா உலகம் சேர்ந்து அடிச்சது. அப்ப உடனே முதல்ல எல்லாம் ரஷ்ய படை வந்து பிடிச்சிட்டு அண்டர் கிரவுண்ட் பங்கர். ஹிட்லர் எங்கானையில மனுஷி எங்கானையில கதை பரவிட்டுது.
நாசி படைகளை தோற்கடிச்சாச்சு, சர்வாதிகாரி ஹிட்லர் ராஜ்யத்தை அழிச்சாச்சு, உலகத்துக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு, எல்லாம் சரி. எங்க ஹிட்லர்? உலகத்திலேயே கணக்க பணங்களடாப்பா. இந்த கார் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதிகளவான விஞ்ஞானிகள் யாரு? இந்த போர்க்கருவிகளை கண்டுபிடிச்செல்லாம் யாரு? ஜெர்மனியர்கள் தான்ப்பா அதிகமா. நாங்கள் படிக்கிற நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்ச ஜெர்மனியர்கள். சரியான பிரில்லியன்டான அவங்க. அப்ப அவர்களுக்கு தலைவன் எப்படி இருப்பான் ஹிட்லர்? அப்ப எங்க ஹிட்லர் என்று தேடினா ஒரு இடம் கிடைக்கல. அப்ப கதை வரவு எப்படி? மீண்டும் பெறுவார் ஹிட்லர். எங்கள் தலைவர் இருக்கிறார், அங்கே இருக்கிறார், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார், ஆப்பிரிக்காவில் இருக்கிறார் என்று சொல்லி கதைகள் பரவி கொண்டிருக்குது. பிறகு ஹிட்லரோடு கடைசியாக இருந்த ஒருவர் வெளியில வந்து, மிஸ் என்று சொல்லப்படுற அந்த நபர் வெளியில வந்து வாயை துறக்கிற போது, அவர் மட்டும்தான் அந்த போர்ல தப்பினவர். ஹிட்லரோட இருந்தார்களுக்குள்ள அவர் மட்டும்தான் கூட இருந்தவர். கடைசியா அவர் வந்து வாயை துறக்கத்தான் உலகத்துக்கு உண்மை தெரிஞ்சது. ஹிட்லர் தப்பியோடவில்லை. ஹிட்லர் அதுக்குள்ளே முடிஞ்சிட்டார் பங்கருக்கு. அந்த வரலாறு வித்தியாசமானது. ஹிட்லர் தப்பியோடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. ஏன்? ஹிட்லர் மூல கனவேருக்கு வேணும். உலகம் என்ன எதிர்பார்த்தது? ஹிட்லர் என்ன வானண்டு சரணடைவான், வேற வேற நாடுகள் வா உன்னை தூக்கி கொண்டு போறதுக்கு வாரன் நில்லு நில்லு. எங்க ஹிட்லர் வந்தானா கையை கொடுத்து அப்படியே தூக்குறதுக்கு நின்றது எல்லாரும். அவன் கொள்கை மாற இல்லை. என்ன மாற இல்லை? கொள்கை மாற இல்லை. அப்ப அவர் மிஸ் சொன்ன கருத்து என்னண்டா, சண்டை நடந்து கொண்டு இருக்குது. என்ன ஒரு 4-5 மணித்தியாலம் 10 மணித்தியாலத்துக்குள்ள பங்கர்கள் இறங்கிடுவாங்க எதிரி படைகள். அப்ப ஹிட்லர் சிரிச்சு கொண்டிருக்கிறாராம். இருந்துட்டு வாழ்க்கையிலே முதல் முறையா சொன்னாராம். என்ன சொன்னாராம்? அந்த கொடூரமானவன் ஈரத்தை பார்க்க வேணும் சொன்னாராம். என்னோட இருக்க விருப்பமானாக்கள் இருக்கலாம், போக விருப்பமானாக்கள். வாழ்க்கையில சொல்லப்பட்ட முதலாவது வசனம், உயிர் தப்ப வேண்டியாக்கள் சுரங்க பாதைகளால உயிர் தப்பலாம். அப்ப கொஞ்சம் கள்ள கொஸ்டி ஓடிச்சு. உயிருக்கு பயந்த கொஸ்டி என்ன ஆயிடுது? ஓடிட்டு. அப்ப உடனே சொல்றார், தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றார், அது காதலி மனைவி அப்படியெல்லாம், பிரானை பார்த்து சொல்றார், அவங்க பேர் இவா பிரான். அவ பார்த்து சொல்றார், நீ பத்திரமாக நீ ஏதோ ஒரு நாட்டுக்கு போ, என்னுடைய படைகள் என்ன செய்வார்கள், நாஜி படைகள் கொண்டே உன்னை விடுவார்கள், நீயாவது உயிரோட இரு என்று சொல்லி கடத்துறதுக்கு வலிக்கிறார். அப்ப அவ சொல்றா, நான் இறந்தாலும் மிஸ்ஸஸ் ஹிட்லரா தான் என்ன செய்ய விரும்புறேன், இறக்க விரும்புறேன். தப்பி ஓடுவதற்கான 100 விதமான வாய்ப்புகள் இருந்தது. சுரங்கப்பாதை, கப்பல், வெளிநாடுகள், படைகள் எல்லாம் இருந்தது. ஹிட்லருக்கா உயிரை கொடுக்கறதுக்கு தற்கொலை படையும் இருந்தது. அப்ப அவ சொல்றா, நான் மிஸ்ஸஸ் ஹிட்லரா தான் சாக விரும்புறேன். விளங்குதா சொல்றது? நான் ஒரு இஞ்சி விட இறக்க மாட்டேன். உடனடியா படைகள் நெருங்கி 2-3 மணித்தியாலம் வந்துட்டு பங்கருக்கு இறங்க போறாங்க. அப்ப ஹிட்லர் சொல்றார், என்னுடைய உடலே, என்னுடைய மனைவியினுடைய உடல்லையோ இந்த ஒரு சாம்பல் கூட எதிரிகளிடம் அம்பிடக்கூடாது. சாம்பல் கூட இந்த ஜேமன் மண்ணை விட்டு அறக்க கூடாது. என்னுடைய சாம்பல் துகள் கூட பறக்க கூடாது. இந்த ஜேமன் காத்துல கலக்க வேணும். ஏனென்றா அந்த நாட்டை அவ்வளவு நேசித்த மனிதன் என்று சொல்லி போட்டு ஓடிப்ப என்ன செய்யறாருண்டா பிள்ளைகள், தன் அலுமாரிகள் நிறைய ரகசியங்கள், புலனாய்வு ரகசியங்கள் அவ்வளவுக்கும் எல்லாம் படிவா பார்த்து அறையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஒரு கடிதம் எழுதி வைக்கிறார். தன்னுடைய விசுவாசிகளை சொல்றார், ஹிட்லர் என்ற ஒருவன் நான் இல்லாம போனா பிறகு என்னுடைய இராணுவ ரகசியங்கள், கண்டுபிடிப்புகள், இந்த நாட்டினுடைய ரகசியங்கள் அனைத்தும் அழிக்கப்பட வேண்டும். என்ன செய்ய வேணும்? அழிக்கப்பட வேண்டும் என்ற வரலாற்று தடங்கள். ஹிட்லர் என்ற ஒருவன் இருந்தான், பிறந்தான், வாழ்ந்தான், இந்த மண்ணை நேசித்தான், எவ்வளவு கஷ்டப்பட்டான், எவ்வளவு இன்றைக்கு உளவியல் தாக்கத்தோட இருக்கிறான். இன்னொரு ஹிட்லர் இந்த மண்ணில் உருவாகக்கூடாது. இதை பார்த்தா நிச்சயமா இன்னொரு ஹிட்லர் என்னவான் உருவாவான். அதால என்னுடைய வரலாறு அப்படி அழிச்சு விடுங்கோ. அது மட்டும் இல்ல, என்னையும் என்னுடைய மனைவியினுடைய உடலையும் எரித்து இந்த இங்க ஓடுற ஆத்துல கரைச்சு விடுங்கோ. ஜெர்மன்ல ஓடுற ஆத்துல கரைச்சு விடுங்கோ. இந்த கரைச்ச செய்தியும் உலகத்துக்கு தெரியக்கூடாது என்று சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்ல அற பூட்டப்பட்டது. ஹிட்லர் தனக்குத்தானே துப்பாக்கியால் சுட்டு மரணிக்க அவவும் நெஞ்செருந்தி இறந்து விட்டான்னு சொல்லி சொன்னான். யாரு? தப்பி வந்தோராள். அதுக்கு பிறகு வெள்ளி கம்பளங்கள், தங்க கம்பளங்கள், அந்த வைரங்கள் எல்லாம் போட்ட அவர்களுடைய மரியாதைகளோட அங்க வச்சு எரிச்சு அவருடைய சாம்பலை தூக்கி ஜெர்மன் ஆத்துல கரைச்சாச்சு. வந்து பார்த்த படைகளுக்கு ஷோக்கிங், ஹிட்லரை கைப்பற்ற வந்த படைகளுக்கு ஷோக்கிங். அப்ப இந்த கதையை நான் சொல்றேன்னு சொல்லி கேட்டா, இதன் பேர் தான் இலட்சியம் கொள்கை. இலட்சியம் கொள்கை. இந்த இறுதி வரைக்கும் ஒரு கொள்கை மாறாத வரலாறு அங்க இருக்கு. கொள்கை மாறாத வரலாறு ஜெர்மன்ல இருக்கு. இன்றைக்கும் ஜெர்மன்ல ஹிட்லரை கடவுளா கும்பிடுறார்கள் இருக்கணும். இன்றைக்கும் வரலாற்றுல சர்வாதிகாரி, கெட்டவன், ஹிட்லர் என்று சொல்ற நாடுகளும் இருக்கு. அப்ப 2 பக்கங்கள் இருக்கிறதால எப்பவுமே பிள்ளைகள், நீங்கள் ஒரு இலட்சியம் எடுத்தீங்களா, இலட்சியம் இல்லாத மனிதர்கள் வெறும் போலிகள். ஹிட்லர் எடுத்த இலட்சியம் என்ன? முழு உலகமும். அவனுக்கு கிடைச்சதா? அந்த முழு உலகம் கிடைச்சதா? இல்ல. இத்தனை வருஷத்துக்கு பிறகு நான் வந்து ஹிட்லரை பற்றி கதைக்கிறேன். அங்க அவனுக்கு கொள்கை வந்துட்டல்ல. நான் இன்றைக்கு ஏதோ ஒரு இனத்துல பிறந்த நான் ஹிட்லரை பற்றி கதைக்கிறேன். ஹிட்லரை கொள்கை வந்துட்டல்ல. அவன் இல்ல, ஆனா அவனை பற்றி கதைக்கிறோமல்ல. எத்தனை எழுத்தாளர்கள் புத்தகம் எழுதுறோமல்ல. அது போலதான் நீங்களும்.
நாளைக்கு நீ கனவு காணணும், உன் எண்ணம் பெருசா இருக்க வேணும். எப்படி நான் ஜிஏ வரணும்டா தான் நீ அட்லீஸ்ட் ஒரு ஏஜிஏ இருந்தாலும் பெறுவேன். உன்னோட கனவுகளை இறுதி வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. எந்த தடை வந்தாலும், எத்தனை சவால் வந்தாலும், பக்கத்திலேயே பிரச்சனை வந்தாலும், உன்னுடைய கனவுகளையும் இலட்சியங்களையும் மட்டும் நீ என்னக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதுக்காகத்தான் கிட்லர் கதை சொன்னான். கிட்லர் எப்படிப்பட்டவன் என்றால் இறுதி வரைக்கும் தன்னுடைய கொள்கை, தந்த கொள்கையில என்ன இல்லை, மாறவே இல்லை. அதுபோல மாணவர்கள் உங்களோட கொள்கை என்ற அந்த பிடிப்புக்காகத்தான் இந்த கருத்து சொன்ன நான். உங்களோட கொள்கை பிடிப்புல உறுதியா இருப்பீங்களா, நிச்சயமா நீங்க இந்த இலக்கு அடைஞ்சிருவீங்க. சரிதானே சொல்ற விஷயம்? ரைட்.